Namaste students. Today in 11th standard accountancy we are going to see the quick recap in the portion 1 and 2, that means lesson 1 and 2. இந்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, 50 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கு. அதுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா லெசன் 1 and 2 தான், ஒன்லி தியரிஸ் தான். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் ஜேர்னலில் இருந்து டெஸ்ட் வச்சுக்கலாம். 15 1 marks, we have 15 1 marks, 4 2 marks, 4 3 marks, 5 3 marks. Totally it will get 50 marks. That is the pattern. மொத்தம் 3 5 marks இருக்கும், 4 3 mark, 4 2 mark, 15 1 mark. சார் 2 லெசனே ஆட் பண்ணால் வெறும் 12 1 mark தான் புக் பேக்கில் இருக்குது. நீங்கள் என்னென்ன கேட்பீங்க, மீதியெல்லாம் எதுலேருந்து வரும், இல்லை அந்த 12லேருந்து வருமா, இல்லை வேறு எதனாச்சும் 1 mark வருமா, அது எல்லாமே இந்த வீடியோவில். In this video we are going to see. You take the first lesson, a small revision only. This is unit 1, introduction to accounting. இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, நம்மளோட முதல் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், எதுக்காக நம்ம அக்கௌண்ட்ஸ் போடுறோம், அக்கௌண்டிங் சைக்கிள், அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ், அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங், யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட், இன்ட்ரொடக்ஷன், எவால்வேஷன், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் மொத்தம் எத்தனை 1 மார்க் இருக்குன்னா 5 1 marks இருக்குது. வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ் 5 இருக்குது. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே 3 மார்க்கு 5 மார்க்கு பிரித்து வரும். அதே மாதிரி இந்த 2 marksலேயே 2 mark 3 mark அந்த கொஸ்டினுடைய வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 2 mark 3 marksல வரும். அதுக்கப்புறம் ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், பேஜ் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து 1 mark சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 mark சம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 12ல் இருக்கக்கூடிய இதோ இந்த இடத்துல யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. Then this part, basic accounting terminology in page number 8, functions of accounting, accounting cycle. டெஃபினிஷன்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்னா அதில் இருக்கக்கூடிய இசுவாஸ் கூட மாறக்கூடாது. ஏன்னா டெஃபினிஷன்ன்றது என்னென்னா ஒருத்தர் ஒரு லெஜெண்ட் அந்த சப்ஜெக்டில் கொடுத்துருப்பார், அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார். அவருக்கு நம்ம எழுதும்பொழுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் எழுதணும். ஓகே, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அக்கௌண்டிங் அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன், அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், இவங்கெல்லாம் கொடுத்துருக்க அந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் கம் டு த சாப்டர் 2, கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங். நான் எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த தியரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, கான்செப்சுவலாக நீங்கள் அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா சமயம் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ஹாவ் த கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஓகே, இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 25ல் நான் பல முறை இதை மட்டுமே உங்களுக்கு ஒரு முறை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ஸ்னால் என்ன, ஆனால் அது ஒரு லைனில் அதுக்கான ஆன்சர் இருக்கும். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா ஒரு லைனில் அதுக்கான ஆன்சர் இருக்கும். காஸ்ட் கான்செப்ட்னா அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் காஸ்ட் ப்ரைஸ். ரியலைசேஷன்னா ரெவென்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரெக்கார்ட். Objective evidence, every transaction must have supporting evidence. Accrual, transaction is recorded when it is entered into and not when settlement take place. இது மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஒரு இதுக்கு மட்டுமே நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதையும் நல்லா பார்த்துங்க. பழைய கிளாஸஸ்லாம் யூடியூப்பில் இருந்தால் பாருங்கள். அப்படின்னா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அதை நல்லா தரவு பண்ணாலே போகிறோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, IFRS இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங்கு, ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பேஜ் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரொம்ப ரொம்பவும் இம்பார்ட்டண்ட், அதையும் படிச்சுங்க. அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் 7 இருக்குது, இதில் இதை படிச்சுங்க. மேக்ஸிமம் மல்டிபிள் சாய்ஸ், அதுக்கப்புறம் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். அதில் இருக்க டெஃபினேஷன் கண்டிப்பாக ஒன்று வரும். அதுக்கப்புறம் சில மீதி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதில், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்.
அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் 5 மார்க்லேயும் வரும் 1 மார்க்லேயும் வரும். அதுக்கப்புறம் நான் ஒன் திங் ஐ எம் கோயிங் டு சே, இன் 11th standard if you see in Andhra Pradesh or in any other state in North India, Kerala, wherever you go, up to 10th standard only you will have what? You will have your schooling. But if you go to 11th and 12th standard, you will have in 11th and 12th standard, that is the ஜூனியர் காலேஜ். அதுக்கு பேர் வந்து ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தில் மட்டும்தான், தமிழகம் மற்றும் 1-2 ஸ்டேட்டில் தான் 10th அப்புறம் 11th 12th ஸ்கூல்லையே படிக்கிறோம். மற்ற ஸ்டேட்லலாம் என்னென்னா ஜூனியர் காலேஜ் 10th முடிச்சோன்னா ஸ்கூல் விட்டு தனியாக போயிட்டு ஜூனியர் காலேஜில் சேர்ந்துருவான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள்லாம் ஒரு காலேஜ் பீப்புளாக வந்து படிக்கிறீங்க, காலேஜ் ஜூனியர் காலேஜ். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு குறித்து தருவோம் தெரியுமா, பாயிண்ட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது, பேஜ் நம்பரில் இந்த லைன்லேருந்து இந்த வரைக்கும். அந்த கான்செப்ட் நான் இது வரைக்கும் என்னோடய டீச்சிங் ஃபீல்டில் இந்த 6 இயர்ஸில் நான் ஒரு முறை கூட யாருக்குமே எதுவுமே குறிச்சே கொடுத்தது கிடையாது. ஸோ நீங்களே குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. யூ மஸ்ட் ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் த concept. Once you understand the concept, definitely you will very easily cope up with the subject knowledge is very important. Question படிங்க, உள்ள இருக்க கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஆன்சர் எழுதுங்க. புரியுதுங்களா? 3 5 இங்கே பாருங்கள், 3 5 மார்க் வரும், 4 3 மார்க் வரும், அதுக்கப்புறம் வந்து 4 2 மார்க்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து 15 1 மார்க்ஸ். ஓகே, அப்போ பார்த்தோன்னா இங்கே இந்த 3 இங்கே வந்துடும், 3 5 மார்க்ஸ். ஓகே, 15. So don't waste the time, ma. Be prepared for your subject. Accountancy is not very normal subject. You know, if you go to anywhere around the country, it may be USA, UK or any Gulf countries, our subject nowadays have a wide scope. Many people are studying, they secure low marks in their 10th standard and take this group because they think this is the very easiest group. Not like that. You should have the conceptual clarity. You don't have any practical marks in accountancy. So you should have read each and everything. You should understand very conceptually. Once you understand conceptually, definitely you will have a bright future. You can take CA, CS, CMA. Many subjects are there. Many courses are there. Cost accountant, chartered accountant. You can work in abroad or here itself. Nowadays many companies are there. So those who are studying accountancy will have their bright future. There is no doubt in it. So understand conceptually, that is very much important. Reading simply this question 2 mark, this question 3 mark, this question 5 mark is not work. It will not work. Even in your 12th standard or college, wherever you go, that will never work. You must have the subject knowledge and content. Why we are putting this? Why we are doing this? How it will be debited? Why it should be credited? What is the meaning of asset? What is the meaning of liability? What is the meaning of capital? That you should have. That clarity you should have. Sir, why sir we are putting that here? Why we are not sure? Why we shouldn't put this to there? That conceptual clarity is very much important. So you people should write you people are requested to write this test for 50 marks without fail. If you have any doubts before that from this to subject, you can just message me in our WhatsApp itself. Definitely I will be replying. Understand the question and search the answer. Don't use any guide. You should pick the answer from the book itself. That means you should use your brain.
and your knowledge in your subject, what is the level of understanding, that is important. So today I am going to say that today's homework, you are going to have your accountancy test. So the class homework is you should write this multiple choice questions in page number 28. This 7 multiple choice question you have to write. That is one. Second points to remember, 2 points are there in page number 27. That is our second homework. And then take page number 25. This page, no, this page you have to write business. No need to draw like this at all. You just write business entity and owner and business are two different. Like that you can just write all these points. Accounting principles, put the topic accounting principles, write business entity and their meaning, and its meaning you write at the page number 25. And then there is a second lesson. First lesson also you should write the self-examination questions. That means multiple choice question. 5 questions is there and points to remember. That is enough. That's your homework and be prepared. I hope that you will all secure the good marks. Okay. My best wishes to students. இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா சூஸ் ஃபஸ்ட்டு 2 சாப்டருக்கு சூஸ் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பேஜ் நம்பர் 25ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஜை மட்டும் எடுத்து அதை மட்டும் எழுதுங்க. 1 மார்க்கு இது மட்டும் எழுதுனா போகிறோம். எல்லாருக்கும் உங்களோட டெஸ்ட்டுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.